ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி 1 இயர் ஆகுது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி சிங்கிள் டோர் தான். இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் நம்ம கன்வெர்ட்டபிள்னால டாப்பில் வந்து நம்ம ஃப்ரீசர் மோடாகவும் மாற்றிக்கலாம், நார்மல் மோடாகவும் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு ஃப்ரீசர் மோடில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாட்டமில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். என்னுடைய வெஜிடபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ பாருங்கள், அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அடுத்து நெட் பேக்கில் வந்து எலுமிச்சப்பழம், மணநெல்லிக்காய் போட்டு வச்சுருக்கேன். எலுமிச்சப்பழம் வந்து இந்த பாக்ஸில் போட்டேன், வீணானுச்சு. அதனால் வந்து காத்தோட்டமாக இருக்கணுமே நெட் பேக்கில். இந்த இடத்துல தான் வந்து இஞ்சி, தயிர், பூ எல்லாமே அங்கே தான் வச்சுக்குவேன். இந்த சாமந்தி பூ எல்லாமே டெக்கரேஷனுக்காக வாங்கி வச்சுக்குவேன். இந்த லைன் ஃபுல்லாகவே ட்ரை நட்ஸ் தான் வச்சுருக்கேன். அத்திப்பழம் அது எல்லாமே ட்ரையாக இருக்குது, எல்லாமே வச்சுக்குவேன். இந்த கார்னரில் வந்து சத்து மாவு, கேவுரு மாவு, உளுத்த மாவுலாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த ரேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஹேங்கிங் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸில் போட்டு மீதி மசாலா ஐட்டம்லாம் அப்படியே பேக்கெட்ஸோடு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இடம் நல்லா சேவ் ஆகுது. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரேராக யூஸ் பண்ணுறதுனால உள்ளே வச்சுட்டேன். இந்த ரவுண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை நட் ஜூஸ்க்காகவே இந்த பாக்ஸை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாவது இந்த நம்ம ட்ரை நட் ஜூஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ட்ரேயில் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது 2 நாளைக்கு ஒரு தடவை மிக்ஸில் தான் அரைச்சி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே வெஜிடபிள் தான் நெட் பேக்கில் போட்டு செப்பரேட்டாக வச்சுட்டேன். அடுத்து வந்து கீழே பார்த்திங்கன்னா ஏன் வெஜிடபிள் வைக்கலைன்னா 3 கிலோ தக்காளி வாங்கி ஒட்டுக்காக போட்டு வச்சுருக்கேன், வண்டியில் விற்றுச்சின்னு சொல்லிட்டு. அதனால தான் அங்கே வெஜிடபிள் எதுவுமே வைக்கலை, எல்லாமே அந்த ட்ரேலேயே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டேங்க் பவுட்ரு, கஸ்டர்ட் பவுட்ரு, அதுக்கப்புறம் அந்த லிக்விடு, தண்ணி எல்லாமே வந்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க திங்ஸ் எல்லாமே கெச்சப்லேருந்து எல்லாமே. கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சோம்பு, கரம் மசாலா, சாம்பார் பொடி அதெல்லாமே கீழே வந்து வச்சுக்கிட்டேன். எனக்கு என்ன இருந்தோம் ராசனா, எல்லாமே வந்து கண்ணாடி பாக்ஸாக இருக்கணும், இந்த பிளாஸ்டிக்லாம் தூக்கி போட்டு அப்படின்னு. அந்தளவுக்கு நமக்கு பொறுமை இருக்குமா எனக்கு தெரியல. முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நான் வச்சுருக்க திங்ஸு. ஆக்சுவலாக இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் போட்ட வீடியோ. க்ளீனிங் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.